السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான சஃபர் மாதத்தினுடைய கடைசி ஜும்மாவிலே நாம் எல்லாம் ஒன்று கொண்டிருக்கின்றோம். இன்னும் சில தினங்களிலே வசந்தத்தின் ஆரம்பம் என்ற பொருளை கொண்டுள்ள ரபீஉல் அவ்வல் மாதம் ஆரம்பமாக இருக்கின்றது. ரபீஉல் அவ்வல் மாதம் என்றவுடன் உலகளாவிய அளவிற்கு வாழக்கூடிய இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனிதமான பிறப்புதான் ஞாபகத்திற்கு வரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிபி 570ஆம் ஆண்டு மக்காவிலே அப்துல்லா ஆமீனா தம்பதிகளுக்கு ஏக புதல்வராக ரபீஉல் அவ்வல் மாதம் பிறை 12 அன்று திங்கட்கிழமை பிறந்தார்கள் என்பதை வரலாறுகள் மூலமாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் நோன்பு நோற்பார்கள். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ், ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் நீங்கள் நோன்பு நோற்பதற்கு காரணம் என்ன என்று கேட்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், திங்கட்கிழமை என்பது என்னுடைய பிறந்த நாள், வியாழக்கிழமை என்பது அடியார்கள் செய்யக்கூடிய நல்ல செயல்களை எல்லாம் அல்லாஹ்விடம் எடுத்து காட்டப்படுகின்ற நாள். எனவே அந்த 2 தினங்களிலே நான் நோன்பு வைக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை ஹதீஸ்களின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம். அருமையானவர்களே, 570ஆம் ஆண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கின்ற பொழுது அனாதையாக பிறக்கிறார்கள். இஸ்லாத்தை பொறுத்த மட்டிலும் தந்தையை இழந்தவர் தான் அனாதை. பெருமானார் பிறக்கின்ற பொழுது தன்னுடைய தாயாருடைய கருவிலே 6 மாத கருவாக இருக்கின்ற பொழுது தந்தை அப்துல்லா வஃபாத்தாகி விடுகின்றார். பெருமானார் அவர்களுக்கு தந்தையின் முகமே தெரியாது. பிறந்த 6ஆம் வயதிலே தாயாரும் இறந்து விடுகிறார்கள். பிறகு பாட்டனாருடைய பொறுப்பிலும் அவர்கள் இறந்த பின்னால் பெரிய தந்தை அபூ தாலிபுடைய பொறுப்பிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்ந்தார்கள் என்பதை
வரலாறுகள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. கிபி 610ஆம் ஆண்டு பெருமானாருக்கு 40 வயது. 610ஆம் ஆண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் முதலாக வஹீயை இறக்கி வைக்கின்றார். அன்றைக்குத்தான் அவர்கள் நபியாக ஆக்கப்படுகிறார்கள். அதாவது நபியாக ஆக்கப்படுவதற்கு முன்பே ஹிரா என்று சொல்லப்படுகின்ற மலைக்கு சென்று அவர்கள் தவம் இருப்பார்கள். 25ஆம் வயதிலே 40 வயது கிழவியை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய்வார்கள். திருமணத்திற்கு பின்னாலும் ஹிரா என்று சொல்லப்படுகின்ற அந்த மலைக்கு சென்று குகைக்கு சென்று தவம் இருப்பார்கள். அவர்களின் துணைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய கணவருக்கு தேவையான உணவுகளையும் குடிபானங்களையும் எடுத்து சென்று அவ்வளவு உயரமான மலைக்கு சென்று அவைகளை ஒப்படைத்து விட்டு வருவார்கள். இன்னைக்கு ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய ஆஜிகளும் உம்ராவிற்கு செல்லக்கூடியவர்களும் கீழிருந்து பார்த்தால் அந்த ஹிரா என்று சொல்லப்படுகின்ற குகை நம்முடைய கண்களுக்கு தெரியும். இப்போதாவது பாதைகளை சமமாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல கரடு முரடான அந்த பாதையிலே கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா உணவையும் குடிபானத்தையும் கொண்டு சென்று தன்னுடைய கணவருக்கு கொண்டு வந்து கொடுப்பார்கள் என்பதை வரலாறுகள் சொல்லி காட்டுகின்றன. அப்ப 610ஆம் ஆண்டு நபியாக ஆக்கப்படுகிறார்கள். தன்னுடைய 53ஆம் வயதிலே, அதாவது கிபி 623ஆம் ஆண்டிலே மக்காவை துறந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்கிறார்கள். அதற்கு பின்னால் 10 ஆண்டுகள் கழித்து கிபி 633ஆம் ஆண்டு இதே ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12 அன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணமானார்கள் என்பதை வரலாறுகள் மூலமாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது. அருமையானவர்களே, 40ஆம் வயது பெருமானாருக்கு நபியாக ஆக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு முதலாக இறங்கிய வசனங்கள் 5 வசனங்கள். 96வது அத்தியாயம் சூரத்துல் அலக். அந்த அத்தியாயத்தினுடைய முதல் 5 வசனங்களை அல்லாஹ் இறக்கி வைக்கின்றார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தோன்றுகின்றார்கள் பெருமானாருக்கு முன்னால். தோன்றிய பின்னால் இக்ரா, முகம்மதை நீங்கள் படியுங்கள் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? மா நபி காரியின், எனக்கு படிக்க தெரியாது என்று சொன்னார்கள். திரும்பவும் படி என்று சொல்லுகின்றார் ஜிப்ரீல், எனக்கு படிக்க தெரியாது என்று சொல்லுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 3வது முறையாக ஜிப்ரீல் என்னை கட்டி அணைத்து இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா வ ரப்புக்கல் அக்ரமுல்லதி அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மாலம் யஅலம் அப்படிங்கிற 5 வசனத்தை எனக்கு ஓதி தந்தார்கள், ஓதி காட்டினார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸிலே குறிப்பிடுவார்கள். இந்த ஆயத்தை இறங்கின உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா என்று சொல்லப்படுகின்ற குகையிலிருந்து கீழே இறங்கி கதீஜாவிடம் சென்று சம்பிலூடி என்னை போர்வையால் நீங்கள் போர்த்துங்கள் என்று சொன்னவுடன் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தன் கணவருக்கு ஏதோ நடந்துவிட்டது, அது நல்லதாகத்தான் இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு அவர்களை போர்வையால் போர்த்தி சமாதானம் சொல்லி, அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான், உங்களை கைவிட மாட்டான், நீங்கள் உறவினர்களை சேர்ந்து வாழுகின்றீர்கள், விருந்தாளிகளை சங்கை செய்கின்றீர்கள், கஷ்டப்படக்கூடியவர்களுக்காக நீங்கள் உழைக்கின்றீர்கள், உண்மைகளையே கடன்பட்டவருக்காக நீங்கள் உழைத்த அந்த கடனை அடைக்கின்றீர்கள், அதனால் அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் என்று ஆறுதல் சொல்லிவிட்டு நடந்த கதையை கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் எல்லாவற்றையும் சொல்லுகிறார். ஒருவரை நான் பார்த்தேன், அவருடைய கால் தரையிலும் தலையாகிறது வித்தை முட்டுகின்ற அளவிற்கு உயரமாக இருந்தார், அந்த காட்சியை நான் பார்த்ததில்லை அப்படின்னு சொன்ன உடனே கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வரக்கத் இப்னு நௌஃபல் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு யூத மதத்தை சார்ந்த பாதிரியார்,
அவரிடம் அழைத்து செல்கிறார்கள். அவர் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு இவரிடம் வந்தது வேறு யாரும் இல்லை, அவர் பெயர் நாமூஸ். நாமூஸ் என்றால் ஜிப்ரைல் என்பது பொருள். மற்ற நபிமார்களுக்கு எவர் வகியை கொண்டு வந்தாரோ அவரை தான் இவருக்கு வகியை கொண்டு வந்திருக்கிறார். இவர் இறைத்தூதராக ஆக்கப்பட்டு விட்டார். பிற்காலத்தில் இவருடைய ஊர்வாசிகள், அதாவது மக்காவாசிகள், இவரை மக்காவை விட்டும் துரத்துவார்கள். இவர் மதீனாவில் தஞ்சம் அடைவார். அந்த நேரத்தில் மாத்திரம் நான் உயிரோடு இருந்தால், வரக்கத்துக்கு நௌஃபல் சொல்றாங்க, நான் உயிரோடு இருந்தால் இவருக்கு பக்க பலமாக இருந்து எல்லா வகையான உதவிகளையும் நான் செய்வேன் என்பதாக அவர் கூறிய வார்த்தைகளும் உண்மையான வரலாறுகளிலே பதிவு செய்யப்படுகிறது. அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தஅவா சம்பந்தமாக, அதாவது ஏகத்துவத்தை எடுத்து வைக்கும் முறையாக முதலாக இறங்கிய வசனம் 26வது அத்தியாயம் 214வது வசனம், வஅன்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன். நபியே, மற்றவர்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்வதை விட, தஅவா செய்வதை விட உன்னுடைய குடும்பத்தாருக்கு நீ முதலில் சொல்ல வேண்டும். இன்னைக்கு அதான சட்டம். நம்ம வீட்டுக்குள்ளால பாம்பு வந்துகிட்டு இருக்குது, நட்டுவாக்காளி வந்துகிட்டு இருக்குது, பெரிய பெரிய விஷஜந்துகள்லாம் வந்துகிட்டு இருக்குது. அதை கண்டும் காணாம அடுத்தவங்க வீட்டுக்குள்ளால போற கொசுவை, உங்க வீட்டுக்குள்ளால கொசு வருது, கொசு நட்டு வைங்க, கொசு பத்து வைங்க, யாராவது சொல்லுவோமா? நம்ம வீட்டுக்குள்ளால் நுழைகின்ற பாம்புகளையும் பெரிச்சாலிகளையும் எலிகளையும் தான் நாம் அடித்து துரத்துவோமே தவிர மற்ற வீடுகளுக்குள்ளால் நுழைகின்ற கொசுக்களை யாரும் பார்க்க மாட்டார்கள். நம்ம வீடுகளிலேயே அனாச்சாரம் நடைபெறுகிறது. அடுத்த வீட்டில் நடைபெறக்கூடிய அனாச்சாரத்தை நாம் தட்டி கேட்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. நம்மை பற்றி தான் அல்லாஹ் முதல்ல விசாரிப்பா. உன் குடும்பத்தை நீ திருத்திரியா? உன் குடும்பத்தை பார்க்காம நீ என்ன அடுத்தவங்க குடும்பத்தை நீ பார்க்கிறது? இப்படித்தான் அல்லாஹ் கேட்பார். அல்லாஹ் சொல்லுகின்றான், நபியே வஅன்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், உன்னுடைய நெருங்கிய உறவுகளுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக. அவர்கள் கலிமாவை சொல்லவில்லை, ஏகத்துவத்தை ஏற்கவில்லை, சிலைகளை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள், மதுபானங்களை அருந்துகிறார்கள், ஏக இறைவனுக்கு மாற்றமான எல்லா காரியத்தையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே தன் குடும்பத்தாரை எல்லாம் பெருமானார் கூவி அழைக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் மக்காவாசிகள் பெருமானாரின் மீது ஒரு நல்ல நம்பிக்கை வைத்திருப்பார்கள். முகமது நேர்மையானவர், முகமது சத்தியமானவர், உண்மை சொல்லக்கூடியவர், அவர் பொய் சொல்ல மாட்டார், பித்தலாட்டம் செய்ய மாட்டார். இதில் 100 விழுக்காடுகள் பெருமானார் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் தான் மக்கத்து குறைஷிகள். ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க? தன் குடும்பத்தாரை எல்லாம் அழைக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வர சொல்றாங்க. நீங்க சஃபா மருவா அப்படின்னு நம்ம சொல்றோமே, சஃபா அருகே வர சொல்கிறார்கள். அபூல் அகப் உள்பட, அபூல் அகப் என்பவர் பெருமானாரின் சொந்த பெரிய தந்தை, அப்துல்லாவுடைய அண்ணன் அபூல் அகப். அவரும் அவர் குடும்பத்தார்களும் பெருமானாருடைய நெருங்கிய உறவுகளும் சஃபா என்று சொல்லப்படுகின்ற குன்றுக்கு அருகிலே வந்து நிற்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபாவுக்கு மேலே ஏறி நின்று கொண்டு, என் குடும்பத்தார்களே, இந்த மலைக்கு பின்னால் ஒரு குதிரைப்படை உங்களை தாக்க வருகிறது, உங்களை அழிக்க வருகிறது என்று நான் சொன்னால் என்னை நீங்கள் நம்புவீர்களா என்று கேட்டார்கள். உடனே அபூல் அகப் உள்பட எல்லாருமே சொன்னாங்க, ஆமா நாம நம்புவோம். வேணா நீங்க வந்து சாதிக், உண்மையாளர், அமீன், நம்பிக்கையாளர், நீ பொய் சொல்ல மாட்டீர், நாங்கள் நம்புவோம் என்று சொன்னவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபஇன்னி நதீருல் லக்கும், நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன், பைன யதை அதாபுன் நாஸிர், இந்த உலக வாழ்க்கைக்கு பின்னால் ஒரு நிரந்தரமான வாழ்க்கை இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு கட்டிடத்தின் நிழலை போன்று, பகல்ல இருக்கும் நிழல் சூரியன் மறைந்த பின்னால் நிழல் அகன்றுவிடும். ஒரு காற்று குமிழை போல தண்ணீருக்கு மேலால் காற்று குமிழ் ஏற்படும், கொஞ்ச நேரம் ஓடி உடைஞ்சிடும். அந்த மாதிரி உலக வாழ்க்கை.
அதனால மறுமை வாழ்க்கை இருக்கிறது, அதில் கடுமையான தண்டனை இருக்கிறது. ஏக இறைவனை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் தப்பிக்கலாம் என்று சொல்லுகின்ற பொழுது பெருமானாருடைய பெரிய தந்தை அபுல் அஹப் என்ன செஞ்சார் தெரியுமா? ஒரு குடி மண்ணை எடுத்து ரசூலுல்லாஹ் மேல தூக்கி எரிஞ்சிட்டார். தப்பன் லக்க யா முஹம்மத் சாயிரல் யௌம், காலம் முழுவதும் உனக்கு நாசம் உண்டாகட்டும். யாரை பார்த்து சொல்லுகின்றார்? இன்னைக்கு சத்தியத்தை எடுத்து வைக்க முடியல. வட்டி சம்பந்தமான மார்க்க அறிஞர்கள் பேசுவார்கள், ஆனால் அவர்கள் மீது அவதூறை மண்ணாக தூக்கி வீசப்படுகிறது. மதுபானம் அருந்தாதீர்கள் என்று சொல்லப்பட்டால் இவருக்கு தெரியுமா இவர் என்ன அப்படி பேசுறாரு? அவர் மேல அவதூறுகளை சுமத்துகிறார்கள். நடக்கின்ற கதைகள் இன்றைக்கு சத்தியத்தை தைரியமாக சொல்ல முடியாமல் மார்க்க அறிஞர்கள் தவியாய் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதே நிலைமை பெருமானாருக்கும் ஏற்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலக வாழ்க்கையை நம்பி இருக்காதீங்க, மறுமை என்று ஒன்று இருக்கிறது, அதிலே நீங்கள் அல்லாஹ்வை நம்பவில்லை என்றால் நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள் என்று சொல்லும் பொழுது பெருமானாருடைய சொந்த பெரிய தந்த மண்ணை அள்ளி வீசிக்கொண்டு தப்பன் லக்க சாயிரல் யௌம், நாள் முழுவதும் ஆண்டு முழுவதும் உனக்கு நாசம் உண்டாகட்டும். அமா தஅவத்தனா அலிகாதா அலாலிகாதா, இதற்காகத்தான் எங்களை நீ அழைத்தாயா? இல்லாலிகாதா, இதற்காகத்தான் எங்களை அழைத்தாயா என்று பெருமானாரின் மீது மண்ணை வாரி வீசினார். அதற்கு பின்னால அல்லாஹ் சும்மா இருப்பானா? ஒரு தாவா செய்யக்கூடிய ஒரு நபியின் மீது, ஒரு மார்க்க அறிஞரின் மீது அவதூறுகள் சுமத்தப்பட்டால், அவர் ஏசப்பட்டால் அல்லாஹ்வுக்கு அது பொறுக்காது. ஏன்னா அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இவர் எடுத்து சொல்லுகின்றார். உடனே அல்லாஹ் என்ன செஞ்சா? 111வது அத்தியாயம் 5 வசனங்களை கொண்டது. நாம எல்லாம் அடிக்கடி குர்ஆன்ல தொழுகையில ஓதுவோம். தப்பத் யதா அபீ லஹபின் வத்தப்ப மா அக்னா அன்ஹு மாலுஹு வமா கஸப். தப்பத் யதா அபீ லஹபின், அபூ லஹப் நாசமாகட்டும், அவன் நஷ்டமடையட்டும். மா அக்னா அன்ஹு மாலுஹு வமா கஸப், அவனுடைய பொருளாதாரம் அவனை காக்கவில்லை. வமா கஸப், அவன் பெற்றெடுத்த பிள்ளைகளும் அவனை பாதுகாக்கவில்லை. சயஸ்ரா நாரன் தாத்தலகபீர், அல்லாஹ் சொல்லுகின்றார், கொழுந்து விட்டு எரியக்கூடிய நரகத்திலே அவன் எரிந்து கருகுவான். அதே நேரத்தில் வம்ராத்துஹு ஹம்மாலத்தல் ஹதப், விறகுகளை சுமந்து வரக்கூடிய அவனுடைய மனைவியும் நரகத்திற்கு செல்வாய் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காலம் முழுவதும் சாபத்தை பெறுகின்ற அளவிற்கு. இன்னைக்கு நாம தப்பத் யதா அபீ லஹபின் வத்தப்ப அப்படின்னு ஓதினாலும் அந்த சாபம் அபூ லஹபை சாரும். அல்லாஹ் சொல்லிட்டான், நீ சாவர வரைக்கும் ஈமான் கொள்ள மாட்ட. குர்ஆன் உண்மையான வேதம், அது அல்லாஹ்வுடைய வேதம் என்பதற்கு இந்த ஆயத்தும் இந்த 5 அத்தியாயங்களும் ஒரு ஆதாரமாக திகழ்கிறது. இந்த ஆயத்தை யாரும் பார்த்தா? அபூ லஹபும் பார்த்தான். ஆகா, அல்லாஹ் நம்மளை இப்படி சொல்லிட்டானே, நம்ம திருந்தி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வோம், சாவுக்குள்ளான இஸ்லாத்துக்கு வந்துருவோம். வந்தானா? வரவே இல்லை. ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு பத்ர் யுத்தம் நடைபெறுகிறது. ரமலானுடைய பிறை 17 அன்று இந்த பத்ர் யுத்தம் நடைபெற்று 3 தினங்களுக்கு பின்னால் அபூ லஹப் மௌத்தாகி விடுகிறார். வீட்டிலேயே மௌத்தாகி விடுகிறார். யாருமே பக்கத்துல போக முடியல. சரித்திரங்கள், உண்மையான சரித்திரங்கள், இமாம்கள் தப்சீர்கள் எழுதுறாங்க, காலரா வியாதி வந்து வாந்தி பேதி எடுத்து அதே இடத்தில் வாந்தி போய் பேதி போய் அந்த அசிங்கத்திலே அவன் செத்து கிடைக்கின்றார். 3 தினங்களாக யாரும் பக்கத்துல நெருங்கல. ஏன்னா இப்போ வந்து கொரோனா வந்த நேரத்துல யாருமே பக்கத்துல போகல. அப்ப காலரா வியாதி என்பது கொடுமையான ஒரு வியாதி. பக்கத்துல யாரும் போகல, அவர் மகன்களும் போகல. மக்காவை நாச்சம் எடுத்து வீசுகிறது. ஒருவர் வருகின்றார், நான் அவருடைய ஜனாசாவை நான் எடுக்கிறேன். மூக்குல துணியை கிணியை கட்டிக்கிட்டு தூரமா இருந்து அவரை குளிப்பாட்டி, அமெரிக்கால ஒருத்தன் 11 வருஷமா குளிக்கலையா, 11 வருஷம். வீடு நாடுது, தெரு நாடுது, ஒரு மாகாணமே நாடு இருக்குது. 11 ஃபயர் சர்வீஸ் கொண்டு வந்து அவனை குளிப்பாட்டினாங்களா சமீபத்துல. அந்த மாதிரி அபூ லஹப் பெருமானாருடைய பெரிய தந்தையாக இருந்தாலும் கூட அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரே காரணத்திற்காக, பெருமானாரின் மீது மண்ணை தூறி எறிந்த காரணத்திற்காக, தாவா செய்த ஒரு தாயின் மீது அவன் பழியை சுமத்தியதற்காக அல்லாஹ் என்ன செய்கின்றான்? அவனுடைய ஜனாசாவை கூட யாரும் நெருங்க முடியாத அளவிற்கு நாச்சம் எடுத்த ஒரு ஜனாசாவாக ஆக்குகின்றார்.
எப்படி அடக்கம் செஞ்சாங்க? ஜனாசாவை உயரமான ஒரு இடத்துல தூக்கி போட்டு கல்லாலேயே எரிஞ்சு சாகடி அவனை மூடினார்கள் என்பதாக இந்த ஆயத்திற்கு தப்சீர்களிலே அழகாக எழுதி காட்டுவார்கள். அருமையானவர்களே, அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்கின்றான், மா அகனா அன்பு மாலுகு வமா கஸப். இன்னைக்கு நாம நினைக்கிறோம் நம்ம பொருளாதாரத்தை திரட்டி வச்சிருக்கிறோம், யாரோட பழகுனா என்ன, யாரோட சிரிச்சு பேசினா என்ன, நமக்கு பொருளாதாரம் இருக்கியா, அது நம்மை பாதுகாக்கும். நமக்கு பையங்க இருக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அவன் மாசம் மாசம் பணம் அனுப்பிட்டு இருக்கிறான், அதை வைத்து நான் என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்வேன் என்றெல்லாம் யாரின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டுமோ அந்த அல்லாஹ்வை அப்போ என்று விட்டுவிட்டு பொருளாதாரத்தின் மீதோ பிள்ளைகள் மீதோ சொத்துக்கள் மீதோ நம்பிக்கை வைக்கின்றார்களே, அவர்களுக்கு அபூலகம் ஒரு சரியான ஒரு ஆதாரம். எதுவுமே யாரையும் காப்பாற்ற முடியாது, அல்லாஹ் தான் நம்மை காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ் சொல்லுகின்றான், மா அகனா அன்பு மாலுக்கு, அவனுடைய பொருளாதாரம் அவனை காப்பாற்றவில்லை. என்னதான் பொருளாதாரம் இருந்தாலும் கூட காலரா வியாதி வராமையா இருந்துச்சு, வரத்தான் செய்தது. அவனுடைய குடும்பம், அவனுடைய பிள்ளைகள் அவரை பாதுகாக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். திருக்குர்ஆனுடைய 3வது அத்தியாயம் 10வது வசனத்தை நாம் திறந்து பார்க்கின்றோம். இன்னல்லதீன கஃபரு, அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடியவர்கள். நாங்கள் தொழுக மாட்டோம். நாங்க ஏன் தொழுகணும்? எங்கள்கிட்ட தான் எல்லா வசதி இருக்குது. வசதி இல்லாதவங்க தான் தொழுக போகணும். அப்ப நாமெல்லாம் என்ன பிச்சைக்காரங்களா? நாமெல்லாம் வறுமை கோட்டிற்கு கீழால் வாழக்கூடியவர்களா? செல்வம் வந்தால் பணிவு வர வேண்டும். செல்வம் வர வர திமிர் வந்தால் அபூலகபுக்கு ஏற்பட்ட கதிதான் இந்த மாதிரி நபர்களுக்கும் நிச்சயமாக ஏற்படும். அல்லாஹ் செல்வத்தை தருகின்றானா, பதவியை தருகின்றானா, கல்வி ஞானத்தை தருகின்றானா, ஒரு அந்தஸ்தை தருகின்றானா, அதுவரையிலும் உள்ள நன்றி அல்லாஹ்விற்கு இன்னும் சற்று அதிகமாக ஆக வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விற்கு எப்படி நன்றி செலுத்துவாங்க? கால்கள்லாம் வீங்கிருமா ராத்திரி தொழுது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்க பாவங்களெல்லாம் மன்னிச்சுட்டானே, நீங்க ஏன் இப்படி கஷ்டப்பட்டு தொழுகணும் என்று கேட்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்வாங்க தெரியுமா? அஃபலா அன் அகூன அபுதன் ஷக்கூரா, இவ்வளவு அந்தஸ்து அல்லாஹ் எனக்கு வழங்கி இருக்கிறானே, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? நன்றி செலுத்துதல் என்பது வணக்கத்தின் மூலமாகத்தான், சும்மா வாயை திறந்து நன்றி அல்லாஹ் அப்படின்னு சொல்லக்கூடாது. தான தர்மங்கள் செய்ய வேண்டும். இன்னைக்கு ரொம்ப பேர் பணத்தை பூட்டி வைக்கிறோம், வாக்களிக்கின்றோம், கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவது கிடையாது. ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்கள், இறப்பதற்கு முன்னால் தர்மம் செய்தால்தான் அந்த தர்மத்தை அல்லாஹ் நமக்கு ஏற்றுக்கொள்வார். இறந்த பின்னால கபனாடியில பாக்கெட் இருக்குமா? பணத்தை கொண்டு போய் மறுமையில தர்மம் செய்யறதுக்கு அந்த கபன் துணியில ஒரு தையல் கூட இருக்காது, பாக்கெட் எங்க இருக்க போது. அதனால இறப்பதற்கு முன்னால் அல்லாஹ் தந்த செல்வத்தை 2.5% ஜகாத்து கொடுக்கணும். நம்ம தேவைக்கு போக மீதம் உள்ள பணத்தை ஏழை எளியவர்களுக்கும் நாம் வாக்களித்தவர்களுக்கும் அந்த பணத்தை வழங்க வேண்டும். இல்லை என்றால் நம்முடைய மரணத்தை விட்டும் வேதனையை விட்டும் அந்த பொருளாதாரம் நம்மை ஒருபோதும் பாதுகாக்காது என்பதற்கு அபூலகமுடைய சம்பவம் மிகவும் ஆதாரமாக நமக்கு தேடுகிறது. அல்லாஹ் சொல்லுகின்றார், இன்னல்லதீன கஃபரு, கஃபருனா காஃபிர்கள் அல்ல, தொழுகாதவங்க அதை மறுக்கக்கூடிய காஃபிர்கள், நோன்பு வைக்காதவர்கள் நோன்பை மறுக்கக்கூடிய காஃபிர்கள், ஜக்காத்தை கொடுக்காதவர்கள் ஜக்காத் என்னும் கடமையை மறுக்கக்கூடிய காஃபிர்கள், அந்த காஃபிர் கிடையாது, அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய காஃபிர் அல்ல. அல்லாஹ் சொல்வது, அல்லாஹ் தந்த நிஅமத்தை மறுக்கக்கூடியவர்கள், லன் துக்னிய அன்கும் அம்வாலுகும் வலா அவுலாதுகும், அவர்களின் பொருளாதாரமோ அவருடைய குழந்தை செல்வங்களும் மினல்லாஹி ஷைஆ, அல்லாஹ்விடமிருந்து சின்ன வேதனையை கூட காப்பாற்ற முடியாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றார். அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் பேசிக்கொண்டே இருக்கலாம். எதிர்பார்க்கப்பட்ட நபி யார் என்று சொன்னால் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, முன்னால எந்த நபிமார்களும் முன்னறிவிப்பு செய்யல. மூசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்கன்னு அவங்களுக்கு முன்னால வாழ்ந்தவங்க யாருமே அறிவிப்பு செய்யல. ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரையிலும்
எல்லா நபிமார்களும் அறிவிப்பு செய்த ஒரே நபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். தௌராத் வேதத்தை திறந்து பார்த்தால், ஜபூர் வேதத்தை திறந்து பார்த்தால், இன்ஜீல் வேதத்தை திறந்து பார்த்தால் பின்னால் ஒரு நபி வருவார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை சூரத்து சஃப் என்று சொல்லப்படுகின்ற அத்தியாயத்தில் பதிவு செய்யப்படுகிறது. யஅதி மின் பஅதி, எனக்கு பின்னால் ஒரு நபி வருவார். இஸ்முஹு அஹ்மத், அவருடைய பெயர் அஹ்மதாக இருக்கும். ரசூலுல்லாஹ்வுக்கு 5 பேர் இருக்குது. அதுல ஒரு பெயர் முஹம்மத், மற்றொரு பெயர் அஹ்மத். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹதீஸ்கள்ல பதிவு செய்யப்படுகிறது. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி அறிவிப்பு செஞ்சாங்க. ஹிந்து புராணங்களை நாம் திறந்து பார்த்தாலும் ஹிந்து புராணங்கள்ல கூட பெருமானாரை பற்றி உண்டான குறிப்புகள் அதிகமாக காட்சி தருகிறது. சமஸ்கிருதம் படிக்க கூடாது என்று நாம் சொல்லுகின்றோம். படிக்கணுங்கிற நான் படிச்சாதான் இஸ்லாத்தை பற்றி, பெருமானாரை பற்றி, குர்ஆனை பற்றி, சஹாபாக்களை பற்றி அந்த புராணங்கள்ல சமஸ்கிருத மொழியிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அத பாருங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, லிங்க சேதி சிகாகினன்னு ஒரு வார்த்தை வருது அந்த இந்து புராணங்கள்ல. லிங்கம்னா நமக்கு எல்லாம் தெரியும், ஆண் உறுப்புக்கு தான் லிங்கம் என்று சொல்வார்கள். லிங்க சேதி சிகாகினா அப்படின்னா அந்த முஹம்மது ஹத்னா செய்யப்பட்டிருப்பார், அது பதிவு செய்யப்படுகிறது. மஹாமது என்று அழைக்கப்படுவார். மஹாமதுனா முஹம்மதுன்னு அர்த்தம். மஹாமது என்று அழைக்கப்படுவார். அவர் குடுமி வைத்திருக்க மாட்டார். ரசூலுல்லாஹ் குடுமி வச்சிருந்தாங்களா? குடுமி வைக்கல. புஜங்கள் வரைக்கும் முடிகளை வளர்த்தார்கள். அதே நேரத்தில் அவர் தாடி வைத்திருப்பார். புராணங்கள்ல பதிவு செய்யப்படுகிறது. ஒட்டகத்தில் பயணம் செய்யக்கூடிய ரிஷி அப்படின்னு சொல்றாங்க. ரிஷினா என்ன அர்த்தம்? மார்க்க அறிஞர், மத குரு என்பது பொருள். உலகத்தில் எந்த மத குருவும் ஒட்டகத்தில் பயணம் செய்யவில்லை பெருமானாரை தவிர. ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூட ஒட்டகத்தில் பயணம் செய்யல. வேற வேற வாகனத்தில் வேணா பயணம் செஞ்சிருக்கலாம். ஆனா ஒட்டகத்தில் பயணம் செய்த ஒரே மத குரு, ஒரே ரிஷி, அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். 10,000 பசுக்களோடு அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. 10,000 பசுக்களோடு மக்காவிற்குள்ளால் நுழைவார். அது என்ன 10,000 பசு? 10,000 சஹாபாக்களோடு மக்கா வெற்றிக்காக மக்காவிற்குள்ளால் நுழைவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால இருந்து ஃபத்ஹ் மக்காவிற்காக மக்காவிற்குள்ளால் நுழையும் பொழுது போற வழியில் உள்ள மூமின்கள்லாம் சேர்ந்து 10,000 சஹாபாக்கள் மக்காவிற்குள்ளால் வெற்றி வீரராக, ரத்தமில்லாமல், காயமில்லாமல், எந்த விதமான சேதாரங்களும் இல்லாமல் ஒரு நாட்டை கைப்பற்றிய ஒரே தலைவர் அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். ஹிந்து புராணங்கள் சொல்லி காட்டுகிறது. தௌராத்துல, இன்ஜீல் வேதத்துல என்ன வருது அப்படின்னா 7வது அத்தியாயம் 157வது வசனத்தை நாம் திறந்து பார்க்கின்றோம். அல்லதீன யத்தபிஊன ரசூலன் நபிய அல் உம்மிய. ரசூலுல்லாஹ்க்கு ஒரு பேரு உம்மி நபி. அவர்களுக்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. உதவியா உடன்படிக்கையில முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு முத்திரை இடுகிறார்கள். ரசூலுல்லாஹ் மோதிரம் போட்டிருப்பாங்க. மோதிரம் அதுல கல் இருக்காது. முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு அரபில பதிக்கப்பட்டிருக்கும். மேல் வரியில அல்லாஹ் இருக்கும், நடுவரியில ரசூல் இருக்கும், கீழே முஹம்மது இருக்கும். கீழே இருந்து படிச்சா அப்படின்னா முஹம்மது ரசூலுல்லாஹ், அதைத்தான் முத்திரையாக இடுவார்கள். உடனே குறைஷிகள் சொன்னாங்க, அது என்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்? ரசூலுல்லாஹ் நாங்க ஏற்றுக்கிட்டாதான் பிரச்சனையே இல்லையே, நீங்க தான் மக்காவுக்குள்ளால வந்துடலாமே. முஹம்மது இப்னு அப்துல்லா, அப்துல்லாவுடைய மகன் முஹம்மது, அப்படித்தான் கையெழுத்து போடணும் அப்படின்ற உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தம்பியும் மருமகனுமான அலி இடத்தில் சொல்கிறார்கள், அந்த என்னுடைய பேரை நீங்க அழிச்சிருங்க. யாரும் சொல்லலாம், ஏன் கையினால உங்க பேரை நான் அழிக்க முடியாது. அப்ப பேரை காட்டி கொடுங்கன்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. தான் பெயரே தனக்கு தெரியவில்லை, காட்டி கொடுத்த உடனே ரசூலுல்லாஹ்ங்கிற வார்த்தையை அழிக்கிறாங்க. இப்னு அப்துல்லா அப்படின்னு அங்கே பதிவு செய்யப்படுகிறது. அப்ப அதனால உம்மி நபி. அப்ப தௌராத் வேதத்திலும் இன்ஜீல் வேதத்திலும் என்ன பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒன்னு யௌமுருகும் பில் மாரூஃப், நல்லதை ஏவுவார். 2 வயன்காவும் அனில் முன்கர், தீயதை தடுப்பார். 3வது வயுஹில்லு லஹும் அத்-தய்யிபாத், நல்லவற்றை மக்களுக்கு அவர் ஆகுமாக்குவார். ஹலால மட்டும் சாப்பிடுங்கப்பா, ஹராம நீங்க சாப்பிடாதீங்க அப்படின்னு ஆகுமாக்குவார்.
நாலாவது வயஹர்ரிம் அலைஹில் கபாயிஸ, கெட்டவைகளை அவர்களுக்கு தடை செய்வார். வயதஹு அன்ஹும் இஸ்ரஹும், அவர்கள் மீது சுமத்தப்பட்ட சுமைகளை எல்லாம் அவர் இறக்கி வைப்பார். நம்ம மேல ஒரு காலத்துல அல்லாஹ் சுமைகளை தூக்கி வச்சிருந்தா, அந்த சுமைகளை என் சமுதாயம் தாங்காது என்று நினைத்துக் கொண்டு அந்த சுமைகளை எல்லாம் பெருமானார் இறக்கி வைத்தார்கள். இப்ப அதை பேச ஆரம்பிச்ச நேரம் ஆயிரும். அடுத்து அல்லாஹ் சொல்லுகின்றான், வல் அக்லால் அல்லதி கானத் அலைஹிம், அவர்கள் மீது போடப்பட்ட விலங்குகளை எல்லாம் அறுத்தெறிவார். அப்படின்னு எங்க இருக்குது? இப்போ உள்ள தௌராத்தை திறந்து பார்த்தா இருக்காது, இப்போ உள்ள பைபிள் வேதத்தை திறந்து பார்த்தா இருக்காது. அல்லாஹ் சொல்லுகின்றான் சூரத்துல் நிசால, வயுஹர்ரிஃபூனல் கலிமன் மவாதிஹி, பெருமானாரை பற்றி தௌராத்திலும் இஞ்சில் வேதத்திலும் எங்கெல்லாம் எழுதப்பட்டதோ அதையெல்லாம் இவர்கள் புரட்டி விட்டார்கள். நீங்க தௌராத்தில் இருக்காது பெருமானாரை பற்றி, இஞ்சில் வேதத்தில் இருக்காது, எல்லாத்தையும் தலைகீழாக அவர்கள் புரட்டி விட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலே நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மனிதர் தான், ஒரு இறை தூதர் தான் நமக்கு நபியாக வந்திருக்கிறார்கள். நபியின் மீது பாசம் கொள்ள வேண்டும், நேசம் வைக்க வேண்டும். நான் ரசூல்லா மேல பாசம் கொள்றேன் அப்படின்ட்டு ரசூல்லாவுடைய சுன்னத்துக்கு மாற்றமா நடந்தா அதுக்கு பேரு பாசம் கிடையாது, அது மிகப்பெரிய மோசம். நான் ரசூலுல்லாவை பிரியப்படுகின்றேன் என்றால் பெருமானாருடைய சுன்னத்துகள் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான சுன்னத்துகள் நாம் கடைபிடிக்க வேண்டியது இருக்கிறது. அது நம்மால் முடிந்த அளவிற்கு சில சுன்னத்துகளை நாம் பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றினால் உண்மையிலேயே நம்ம ரசூலுல்லா மேல பாசம் வச்சிருக்கிறோம் என்று அர்த்தமே தவிர, ரசூலுக்கு மாற்றமா நடந்துகிட்டு நானும் ரசூலை பிரியப்படுறேன் அப்படின்னா, ஒருத்தர் ரோட்ல போகும்போது ஒரு பக்கீர் சாப் சொன்னாராம், எங்க அப்பா பாதுஷான்றாராம். ஒருத்தர் கூட்டு சொன்னா உங்க அப்பா பாதுஷா அரசன் தான், நீ பக்கீர்சா தானப்பா அப்படின்றாராம். அந்த கதைகள் தான் நம்முடைய கதை மாறிவிடும். எல்லாம் வல்ல இறைவன் சொல்லாலும் செயலாலும் பெருமானாரை முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.